ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வேறு லெவலில் ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 4 எபிசோட் 10. எங்கப்பா இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, என் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சன்ரங் பாக்குறா. அந்த நூடுல்ஸ் நீ சாப்பிட்ட அப்புறமா மாஸ்டரோட கொஞ்சம் பவர் உனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்வாட் சொல்லுது. எங்கப்பா இது ரொம்ப அதிகமா இருக்கு, எவ்வளோ பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க அப்படின்னு சன்ரங் கேட்கவும் நம்ம ஹீரோ ஒன்னு காமிக்கிறான். 10% 1% வா கேட்கவும் பில்லியன்ல 1% நம்ம ஹீரோ சொல்றான். அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி சன்ரங் ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்ன நீ ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சன்ரங் நார்மலாவே சூப்பரா தான் ஃபைட் பண்ணுவா. இப்போ நம்ம ஹீரோட பவர் வேற இருக்கிறதுனால வாங்கலாங்க வந்து என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அவ ஈஸியா அந்த அட்டாக் எல்லாம் தடுக்கிறா. என்னோட செகண்டரி ரம் லெவல் ஸ்பிரிட் ஸ்வாட இவா எப்படி டெஸ்ட்ராய் பண்ணா, இதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி வாங்கலாங் வந்து டென்ஷன் ஆகுறான். பேங்க்ல பவர் கட் ஆயிடுச்சு, சொன்ன மாதிரி அவன் சன்ரங்க கடத்திட்டானா என்ன ஆச்சு அப்படின்னு வெளியே இருக்கிற மக்கள் கேட்கறாங்க. கரண்ட் இப்ப திரும்பவும் வருது, எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சன்ரங் லைவ்ல சொல்றா. ஈவ் ஆஃப் த மூன் லைட் ஃபெயில் ஆயிட்டானா அப்படின்னு குவஹா யோசிக்கிறான். ஹே, நம்ம சன்ரங் கிட்ட ஏதோ வித்தியாசமா தெரியல, அவ ரொம்ப நர்வஸா நடந்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சென் கேட்கவும் இல்ல அவ நார்மலா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி லின் சமாளிக்கிறா. அவளை சந்தோஷத்துல அப்படி இருக்காளோ என்னமோ அப்படின்னு சென் விட்டுருதான். சன்ரங்க கடத்தாம நீ அந்த வாங்கலாங்க தடுத்துட்டா உண்மையிலேயே கிரேட் ஜாப் அப்படின்னு ஷுவாஹியை வந்து சீஃப் பாராட்டுறாரு. அந்த வாங்கலாங் எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கவும் லொகேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றான்னு ஷுவாஹி சொல்றான். நம்ம ஹீரோட ஸ்வாட் ஜிங்கே வந்துட்டு ஷுவாஹியை கான்டாக்ட் பண்ணுது. ஸ்வாட் மாஸ்டர் உங்களால மத்த ஸ்வாட் மூலியமாவும் கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு ஷுவாஹி பாக்குறான். சன்ரங் அவன் கூட செப்பரேட் ஸ்பேஸ்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். அப்படின்னா லைவ்ல இருக்கிறது ஃப்ராகிட்டோவான்னு ஷுவாஹி கேட்கறான். பேட்டில் ஃபுட்டேஜா உன்னோட ஐபாடுக்கு நான் அனுப்புறேன், லொகேஷனை நீ ட்ராக் பண்ணு, அவங்களோட ஃபைட்டனும் கரெக்டா 3 நிமிஷத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு ஜிங்கே சொல்றான். எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஃப்ராகிட்டோ தான் சன்ரங் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி லைவ்ல ஒரிஜினல் சன்ரங்கோட ரூம்ல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ சொல்லுவான். யூஎஸ்பி கேபிள நம்ம ஹீரோ ஃப்ராகிட்டோ கூட கனெக்ட் பண்ணி அவனோட பவரை கொடுக்குறான். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீ ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த வாங்கலாம் கூடிய சீக்கிரம் அவன் பிரதர்ஸை எல்ல மீட் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்கிட்ட எப்படி இம்மார்டல் இம்பல்ஸ் இருக்கு, நீ ஒரு சாதாரண ஃபவுண்டேஷன் ஃபேஸ் தானே அப்படின்னு வாங்கலாம் அட்டாக் பண்ணா அவ ஈஸியா அவனோட ஸ்வாடையே பிடிச்சி பவர்ஃபுல்லா அந்த எனர்ஜியை மாத்தி அவனுக்கே திருப்பி அனுப்புற. அந்த நூடுல்ஸ் ஏதோ ஒரு சீக்ரெட் ஆர்த்தன அதை சாப்பிட்டவனே தான் உனக்கு இவ்வளவு பவர் வந்திருக்கு. ஒரிஜினல் இம்மார்டல் ஃபேஸ் கல்டிவேட்டர்ஸா இல்லாதவங்க கண்டிப்பா வீக்கா தான் இருப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு உன் பாடியால அந்த புது பவரை ஹேண்டில் பண்ண முடியாது. உன்னோட அந்த புது பவரை எவ்வளவு நேரத்துக்கு உன் பாடி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாப்போமே. இது ரொம்ப நேரத்துக்கு போச்சுன்னா கண்டிப்பா நீ சத்துருவா அப்படின்னு நம்ம சொல்லலாம். என் உடம்பு வீக்காலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. அப்படியே நான் இதுல என் உயிரை கொடுக்கறதா இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு ஈவலை அழிக்கிறதுக்காக என் உயிரை இழக்கிறதுக்கும் நான் தயாரா தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்டாவா மூவ் ஆகுறா. பட் இது என்னோட விர்ச்சுவல் ஸ்பேஸ் ஆச்சு, இதுல எப்படி இவளால இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆக முடியுது அப்படின்னு நம்ம பாக்குறான். அயன் ஸ்வாட் ஷீல்ட் அப்படின்னு சொல்லி அவன் பேரியர்ஸை கிரியேட் பண்ணாலும் ஒரே பஞ்ச்ல அதை டெஸ்ட்ராய் பண்ணி அவன் மூஞ்சிலே வந்து பஞ்ச் பண்றா. எல்லா ஸ்வாட் மாஸ்டர் கிட்டயுமே ஒரு ஸ்பெஷல் ரெசோனன்ஸ் இருக்கும். சக்சஸரை தேடிட்டு இருக்கிற இந்த ஸ்வாட் சைன் ஒரு புது க்ளூவை கண்டுபிடிக்கிறாரு. இது கண்டிப்பா அந்த ஹுவாங்லாங்கோட சிக்னல் தான். அவன் யார் கூடயோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனுமே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். பட் என்ன அவன் ஈவலா மாறிட்டான். அவன் மட்டும் நேச்சுரல் என்வரான்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணாம இருந்திருந்தா உண்மையான இம்மார்டல் ஃபேஸ் அவன் அடைஞ்சிருப்பான் அப்படின்னு அவர் ஒரு புக்கை எடுக்கவும் வேர்ட்லெஸ் புக்கா அப்படின்னு சொல்லி சீஃப் பாக்குறாரு. இந்த ஃபேக்ஷன் 60K அந்த வேர்ட்லெஸ் புக்கை வந்து இவர் தான் ஃப்ரீயா கொடுத்திருப்பாரு. அதோட ஒரு மினி அண்ட் ஹை வெர்ஷன் தான் இப்ப அவர் கையில இருக்கு. ஸ்வாட் சைன் கூட ஃபைட் பண்ணவங்கள மட்டும் தான் இதை வச்சு ட்ராக் பண்ண முடியும். இதை வச்சு அவர் வாங்கலாங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன ஸ்டிக்மன் மாதிரி இருக்குன்னு அந்த சீஃப் பாக்குறாரு. வாங்கலாங்க யார் கூடயோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த பர்சன் யாருன்னு தான் தெரியல. அது நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தவங்களா இருக்கும்னா நீங்க நினைக்கிறீங்கன்னு சீஃப் கேட்கவும் ஆர்ட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஹெவன் டோரை நான் இந்த ஃபேக்ஷன் 60ல தான் பார்த்தேன் அப்படின்னு ஸ்வாட் சைன் சொல்லுவோம். இந்த இடத்துல அதை பண்ணியிருந்தா நேரத்துக்கு இந்த ஸ்கூல்ல இருந்திருக்காதேன்னு சீஃப் கேட்கறாரு. பர்சன் ஃபேக்ஷன் 60 சேர்ந்தவங்களோ இல்லையோ, பட் இந்த தடவை நான் கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிப்பேன். வாங்கலாங்களோட ஃபைட்டை நான் டைரக்டா லைவ்ல போட்டு விடுறேன், அவனை என்னால ட்ராக் பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. வாங்கலாங்க யார் கூடயோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், அதை லைவா காமிக்கிறாங்க. சோ அதனாலதான் வாங்கலாங்கால சன்ரங்க கடத்த முடியலையா, யார் இந்த மிஸ்டீரியஸ் கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லி இப்ப நியூஸ்ல எல்லாம் அதுதான் லைவா ஓடிட்டு இருக்கு. கல்டிவேட்டர் ரொம்பவே அட்வான்ஸ்டா தெரியுது. வாங்கலாங்கோட ஸ்பேஸ்லயே அவனை அட்டாக் பண்றாங்கன்னா அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கல்டிவேட்டர் இருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் நம்ம வாங்கலிங் காணாம போயிருந்தானே, ஒருவேளை அவன் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனா இருக்குமோன்னு அவங்க யோசிக்கவும் அவன் லெவல் 5ல இருக்கிறவன் அவன் எப்படி ஃபைட் பண்ண வாய்ப்பு அப்படின்னு லின் கேட்கவும் அதுவும் கரெக்ட் தான், வாங்கலிங் இந்த லெவலுக்கு ஃபைட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க நினைக்கிறாங்க. பட் சன்ரங்கோட தாத்தாக்கு புரிஞ்சிருது நம்ம ஹீரோ தான் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. வாங்கலாங்கோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்ல அவனையே ஹர்ட் பண்ற ஒரு பர்சன் இருக்காங்களா, அந்த பர்சன் ரொம்பவே பவர்ஃபுல்லா தெரியுறானே அப்படின்னு லார்ட் தண்டர் பாக்குறான். ஹை லெவல் கல்டிவேட்டர்ஸ்னால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸை கிரியேட் பண்ண முடியும். அந்த மொத்த ஸ்பேஸும் அதை கிரியேட் பண்ணவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த இடத்துல இன்னொரு பர்சன் மூவ் ஆகுறதே கஷ்டம். அண்ட் அதுலயே அவனை ஹர்ட் பண்றதா அதை விட கஷ்டம். பட் இந்த லெவலுக்கு ஒரு ஹை லெவல் கல்டிவேட்டர் இருக்காங்களா, அவளுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருக்காங்களான்னு ஓக்காங்க கேட்கவும் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்லி லார்ட் தண்டர் யோசிக்கிறான். வாஹிக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் தான் இருக்காங்கிறத நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு லார்ட் தண்டர் யோசிச்சு பாக்குறான். அந்த சீலை எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம பார்த்தா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை உடச்சதை யோசிச்சு பார்த்துட்டு அது வாங்கலிங்க அப்படின்னு சொல்லி லார்ட் தண்டர் யோசிக்கவும் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஷோக்கான் கேட்கறான். இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சமாளிச்சிருந்தான். வாங்கலாங்க திருப்பி ஃபைட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்ல நீ எப்படி மூவ் ஆக முடியுது, ஈவன் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இது உன்னோட ஓன் பவர் கிடையாது. உன் பாடி நேரத்துக்கு கண்டிப்பா நிறைய சஃபர் ஆயிருக்கும். நீ யங் கல்டிவேட்டரா இருக்க, தேவையில்லாம இந்த எக்ஸ்ட்ரா பவரை பாரோ பண்ணி யூஸ்
யூஸ் பண்ணதுல ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கமோ அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்கிடாத அவன் பயத்துல வளரிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்றான், கவலைப்படாத வாங்கலிங்க, அவன் சொல்றதை கேட்டெல்லாம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. அவன் அடுத்த அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் சன்ரங் பயப்படுறா. இதனால் வர நீ கத்துக்கிட்ட விஷயங்களே யூஸ் பண்ண போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சாகிறதா இருந்தா ஒன்னியவோ கூட சேர்த்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வாங்கலாம். அவன் பாடி லிமிட்ட மீறி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. சன்ரங்கோட சேர்த்து நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன ஒரு கிக் ஓடுறான். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸை உடச்சுக்கிட்டு அவன் வெளியே போறான். இந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு ஸ்வாட் செயின்டோ லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். யார் என்ன பஞ்ச் பண்ணுது அப்படின்னு வாங்கலிங் எல்லாத்தையும் மறந்துருந்தான். இப்போ ஷுவாஹி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருந்தான். 1 நிமிஷம் முடிஞ்ச உடனே சன்ரங்கோட பவர் ஆட்டோமேட்டிக்காவா பாடி விட்டு போய் நார்மல் ஆயிடுதான். டைம் லிமிட்டுக்கு மேல நீ இருந்தேன்னா தான் அது உன் பாடிக்கு டேஞ்சர். அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டா 3 நிமிஷம் தான் உனக்கு டைம். நம்ம ஹீரோவோட ஸ்வாட் சொல்லுது, இது உனக்கான ரிவார்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு நூடுல்ஸ் பாக்கெட்டை கொடுக்குறான். வாங்லிங், வேர்ல்டு பீஸை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குல்ல அப்படின்னு வா சொல்லவும், இந்த வேர்ல்டு ரொம்பவே வீக்கா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இது நமக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், நம்ம கண்டிப்பா இதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. வாங்லிங், நான் வந்துட்டு ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சன்ரங் வைக்கப்படுறா. ஸ்வாட் சைட் அங்க வந்தது தெரிஞ்சு நம்ம ஹீரோ மறந்துட்டான். நீ தானே அது, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு நான் வந்ததே என்னோட நெக்ஸ்ட் சக்சஸரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நீ தான் அது அப்படின்னு அவர் சொல்லவோ, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு வா சொல்றா. அந்த சேம் ஆரா அது உன்கிட்ட இருந்தா வருது. ஸ்பிரிச்சுவல் இம்பல்ஸ் மட்டும் இல்ல, இந்த பெப்பர் பவுடர் ஸ்மெல் இதுவும் அந்த இடத்துல இருந்து வந்தது நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னோட சக்சஸருக்கு என்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கத்து கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். பட் நீ என்ன விடவோ பவர்ஃபுல்லா இருக்க. நீ எனக்கு ஸ்டூடெண்டா இருக்கிறத விட என்னோட ஃபேக்ஷனுக்கு லீடரா இருக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்னது அப்படின்னு சன்ரங் ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்படிதான் நடக்கும் முன்னாடியே தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ சன்ரங்க அந்த இடத்துல கோர்த்து விட்டுட்டான். ஸ்வாட் சைன்டோ அந்த பவர்ஃபுல்லான ஆளு சன்ரங் தான் அப்படின்னு இப்ப நம்பிட்டாரு. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.